வலிமா வீரா, வா 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 வா. இவ்ளோ நேரம் நீ காணுமேன்னு வாசல்லயே நின்னு பாத்துட்டு இப்பதான் வந்தேன். தோசை போட்டு தரேன், சாப்பிடுறியா? இப்ப வேண்டாமா, அப்புறமா சாப்பிடுறேன். வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கு போல இருக்கே. ஆமா, கடையில என்னமா நடக்குது? என் மருமகனையே சுத்தி சுத்தி வர போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்ல இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் தான் கடையில ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கனே. அங்க நடக்கிறதெல்லாம் இங்க இருந்தபடியே பார்த்து தெரிஞ்சுக்குவேன். என்னெல்லாம் பண்றல நீ பண்றதெல்லாம் பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்? நீ லவ் பண்றேன்னு நினைச்சுக்க மாட்டான்? நான் அவனை லவ் தானே பண்றேன். அப்ப அத அவன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு தெரியாம குழம்பி போய் அவனுக்கு பைத்தியம் புடிச்சுக்க போகுது. பைத்தியம் புடிச்சா பிடிக்கட்டுமா? இது நான் சொல்ல மாட்டேன். ஏன் வீரா? இப்பவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனா? ஆக்சிடென்ட் விஷயத்துல நடந்த உண்மையை உங்க மருமக இன்னும் என்கிட்ட சொல்லல. அவர் என்னைக்கு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரோ அப்பதான் நானும் ஓப்பனா சொல்லுவேன். அதை விடுமா, பாவம் மாற. அவன் அண்ணனுக்காக ஏதோ நல்லது பண்ணலாம்னு நினைச்சான். அண்ணனுக்காக எல்லா உண்மையும் மறைக்கிறார்ல, அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்டையும் உண்மையை சொல்லணும். அது உணர வரைக்கும் உங்க மருமகம் புள்ள குழப்பமா தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். நான் லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஆனா அந்த லவ்னு அவருக்கு புரியவே புரியாது. நல்லா இருக்கு. என்ன வள்ளிமா, உங்களுக்கே தலை சுத்துதா? கண்டிப்பா. அப்போ கண்டிப்பா உங்க மருமகம் புள்ள தலையும் சுத்துன்னு சுத்தும். என்ன பண்ற? தோசையா? சாமையா பசிக்குது. தோசைதான். இரு இரு இரு. ஆமா, இது என்ன சட்னி பண்ண போறீங்க? தேங்காய் சட்னி மட்டும் வேணாம், தலை வலிக்கும். தேங்காய் சட்னி சாப்பிட்டா தலை வலிக்கும். எனக்கு வலிக்கும். ஆமா, ஒரு மிக்ஸ்டு சட்னி ஒண்ணு பண்ணுவேல்ல, அத பண்ணு, நல்லா இருக்கும். பண்றேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு சாப்பாடு பத்தி தான் பேச்சா? வேற சிந்தனையே இல்லையா? சும்மா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் வீரா கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது? எந்த உண்மை? எந்த உண்மையா? அதான்டா, இந்த ஆக்சிடென்ட் பத்தின உண்மைய. அத நான் தான் பண்ணேன், அதுதான் உண்மை. அதான் சொல்லியாச்சுல, வேற என்ன சொல்லணும்? என்கிட்டயே விளையாட்ட காட்டுறியா? அத்தடா நானு. இங்க பாரு, அத ராகவன் தானே பண்ணா. அந்த உண்மைய வீரா கிட்ட சொல்லிட வேண்டியதானே? அத மறந்துருன்னா பல தடவை சொல்லிட்டேன். அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுன்னா பிரச்சனை முடிஞ்சு. இனிமே அது என் லைஃப்ல எப்பவுமே வரப்போறது இல்ல. இதுக்கப்புறம் அதை பத்தி தயவு செஞ்சு பேசாத. எப்படிதான் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு திடீர்னு வீராட்ட சொல்ற? அது 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 ஐயோ, அண்ணா டீ கிட்டதுரா. உன்கிட்ட பேசி மறந்தே போயிட்டேன். இரு. அத்தையும் ஒரு மாதிரி மார்க்கமா தான் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளை சுத்தி என்னமோ நடக்குது, என்னன்னு தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் கண்மணி. இன்னைக்கு கடையில எப்படி அசத்திட்டீங்க? அதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே, இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் தான் நான் இத்தனை நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்ஸ் கண்மணி. சொல்றா. ஓ அப்படியா? மச்சி, ஆல் தி பெஸ்டா. சூப்பர் சூப்பர். எனக்கா? சொல்றேன்டா. சரி, நான் உன்னை பண்றேன். நாளைக்கு உன்னை நேர்ல வந்து பாக்குறேன். சரியா? கண்மணி, இப்ப என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா.
அவனுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிருக்கும். இப்ப அவன் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்களாம். அதான் சொன்னான். அது நமக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. நமக்கும் ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்ல. இல்ல அப்படி இல்ல, நாம கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம். ஆனா அப்பா அத்தை இவங்களுக்கெல்லாம் வயசாயிட்டு இருக்குல்ல, நம்ம குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க கண்மணி. அதெல்லாம் நடக்கும்போது தானா நடக்குங்க. நான் ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன். இவனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்ல வாடுறதே பெருசு. இதுல இவனுக்கு குழந்தை வேணுமா? குழந்தை மொத்தமா என்னை இங்கே அடைச்சு வச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல. நான் நினைச்சதை நடத்தி முடிச்சிட்டு சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். ஏதாவது பண்ணி அவனை அசத்தணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி பாப்போம், ஏதாவது ஒண்ணு நடக்கும்.